கால்நடைகளோடு பயணம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து விபூதி தயாரிக்கிறதுல 2வது நாளுங்க. நமக்கு இன்னைக்கு அருமையாக இருந்துச்சு எல்லாமே. எந்த வித பிரச்சனையும் இல்லை. இந்த சாணத்தை நல்லா பார்த்துக்கிடுங்க. இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து விபூதி தயாரிக்க முடியும். 4வது நாள் ரொம்ப சொதப்பிட்டாவா அவ என்ன செஞ்சிருக்கான்னு பாருங்க. இது 3வது நாள். இதுவும் நல்ல ஒரு அற்புதமாக நமக்கு கிடைச்சிச்சு. நாள் போட்டது எல்லாமே கொஞ்சம் காய ஆரம்பிச்சிச்சு. இப்போ 4வது நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறிட்டுங்க. இவா தான் அன்னைக்கு நம்மளை சொதப்பிட்டா. அவளுக்கு ஏதோ ஒத்துக்காமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரொம்ப குழுன்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே உரக்குழிக்கு மட்டும் தான் அதை போட முடியும். நம்ம கண்ணுக்குட்டியோட இது வந்து கண்ணுக்குட்டிங்க. இவளோட சாணத்தை எடுக்கவே முடியாது. ஏன்னா இவளுக்கு முழு வளர்ச்சிகள் எதுவும் அடைஞ்சிருக்காது. அதனால் வந்து இதை எடுக்க முடியாது விபூதிக்கு. இவளோட சாணம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. அதை நல்ல குப்பையில் ஊண்டு போட்டு வச்சுட்டா இதையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு நம்ம சோழி முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது. சத்தங்கடா வீட்டில் போய் தூங்க வேண்டியதான்.